மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இயல் 5 கல்வி என்னும் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம், அதாவது கற்கண்டு. அதில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா வகை, விடை வகை, பொருள்கோள் 3 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 3ஐயுமே நம்ம பார்க்க போகிறோம். என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? வினா வகை, விடை வகை, பொருள்கோள் வகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வினா வகை பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? வினா வகை பார்க்க போகிறோம். சரி, வினா வகை இது என்ன? வினா வகை, விடை வகை. நம்ம பல்வேறு சூழலில் கேள்வி கேட்குறோம், பல்வேறு சூழலில் அதுக்கு பதிலும் சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த கேள்வி கேட்க கேட்க அந்த பதில் சொல்ல சொல்ல நம்மளுடைய அறிவு வளருமா? அதாவது அறிவு வளர்கிறதோடு மொழியும் வளர்ச்சி பெறுமா. நம்மளுடைய மொழி வளர்ச்சி அடையுதான். அந்த மொழி வளர்ச்சி இந்த வினா வகை, விடை வகையிலையும் அடங்கியிருக்கான். சரி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொழி வளர்ச்சி அடைகிறதுனால தான் இதை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, இன்றைக்கி பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்மளுக்கு இலக்கணம் ஃபுல்லாக நம்மளுக்கு யாருடைய இலக்கணம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா பவநிதி முனிவர். அவர் எழுதிய நன்னூல் என்ற நூல்லேருந்து தான் நம்மளுக்கு இலக்கண பகுதியெல்லாம் பாடமாக வச்சுருக்குறாங்க. அவர் நன்னூல் எழுதினதுனால நன்னூலார் என்று அழைக்கப்படுகிறார். சரி, அந்த நன்னூலார் என்னென்னலாம் சொல்கிறாரு? முதல்ல இந்த வினா வகையை பற்றி என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, வினா வகை. இந்த வினா எத்தனை வகைப்படும்? அதாவது நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா, அந்த கேள்வி எத்தனை வகைப்படும்? இந்த வினா மொத்தம் 6 வகைப்படுமா? 6 வகைப்படும். அது என்னதுலாம்? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வரிசையை பாருங்கள். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. சரி, ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த வினா வகைகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இருக்கிறது அறிவினா. அறிவினானா என்ன? எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியும், அந்த கேள்வி பதிலுக்கு அந்த பதில் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்றை நான் சோதனை செய்து அதை தெரிந்து கொள்வது. அதாவது எனக்கு தெரிந்த ஒன்றை உனக்கு தெரியுமா என்று சோதனை செய்வதற்கு கேட்கப்படும் வினா. இது யார்கிட்ட கேட்குறது? இப்போ பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்குறது. ஆசிரியர்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும், அந்த கேள்விக்கு பதில் அந்த மாணவனுக்கு தெரிந்திருக்கிறதா என்று கேட்கப்படும் வினா. இப்போ என்ன, இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்னு மாணவன்கிட்ட கேட்குறது. இல்லைன்னா தமிழ்தாய் எழுதினது யார், திருக்குறளை எழுதினது யார் அப்படின்ட்டு மாணவன்கிட்ட கேட்குறது. ஆசிரியருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படும் வினா. இப்போ மாணவர்கிட்ட தமிழ்தாய் வாழ்த்து எழுதியது யார் அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அப்படிங்கிறது ஆசிரியருக்கு தெரியும், இந்த மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கப்படும் வினா தான் அறிவினா. அந்த கேள்வியிலே இருக்குது பாருங்கள், அறிவினானா அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வினா அறிவினா. தனக்கு தெரிந்த ஒன்றை அந்த மாணவருக்கு தெரிந்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா. இப்போ இதுக்கும் இந்த அறியா வினாக்கும் ஒற்றுமை உண்டு. அறியா வினானா என்ன? அறியா வினானா எனக்கு தெரியாது, உண்மையிலேயே ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது, அந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா. இது மாற்றி பொருள் கொள்ளலாம். எப்படி? மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது, ஐயா இந்த திருக்குறளை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குறது. இப்போ தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா, அதுதான் அறியா வினா. இப்போ அறிவினாக்கும் அறியா வினாக்கும் என்ன வித்தியாசம்? தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்திருக்கிறார்களா என்பதன் பொருட்டு கேட்கப்படும் வினா அறிவினா. அறியா வினானா என்ன? தனக்கு தெரியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா அறியா வினா. சரியாயிடுச்சா? சரி, 3வதுக்கு போகலாம். ஐய வினா. ஐய வினானா என்ன? ரோட்டில் 2 பேர் போயிட்டுருக்காங்க, சாயங்கால நேரம். ஒரு வாழை அந்த நார் அந்த இடத்துல கிடக்குது, காற்றுல அது என்ன செய்யுதுன்னா இப்படி அப்படி அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பையன் டக்குன்னு என்ன செய்கிறான், ஒரு செகண்ட் நிற்கிறான். நின்ன உடனே கூர்ந்து பார்க்குறான். ஒரு 5 நிமிஷமாக அது அந்த இடத்துலையே அப்படியே அசைஞ்சிட்டு கிடக்கு.
ஒரு 5 நிமிஷமாக பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது பாம்பு இல்லை, வாழை அந்த நார் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா அதை தாண்டி போகிறான். அப்போது அந்த இடத்துல அவனுக்கு என்ன சந்தேகம், அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா? அப்போ சந்தேகம் வந்துருச்சா? அப்போ கூட வர்ற ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறான், டேய் அங்கே கிடக்கிறது இன்னும் நல்லா படுறா, அது பாம்பா கயிறா? அப்போது சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. அதாவது தனக்கு ஐயப்பாடு வந்துருச்சு, ஐயம்னா சந்தேகம், சந்தேகம் வந்துருச்சு, அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. இப்போ அந்த பையன்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட திரும்ப கேட்குறான், டே அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா? இல்லை அப்படின்னா நீங்கள் காரில் போய்ட்டுருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த நீங்கள் சென்னையை பார்க்க போய்ட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த இடம் வந்து 2ஆக பிரியுது, ரோடு வந்து 2ஆக பிரியுது. அப்போ இந்த ரோட்டில் போகணுமா இந்த ரோட்டில் போகணுமா உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ அந்த ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக அங்கே யாராக இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க இல்லையா, ஐயா இந்த ரோட்டில் போகணுமா இல்லைன்னா இந்த ரோட்டில் போகணுமா? அப்போது சென்னைக்கு செல்லும் வழி இதுவா அல்லது அதுவா என்று கேட்கப்படும் வினா. அப்போ ஐயத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா ஐய வினா. அடுத்ததா கொழல் வினா. கொழல் வினானா என்ன? கொழல், கொடை இந்த ரெண்டும் ஒரு ஒற்றுமை உடையது. கொழல்னா என்னன்னு சொல்லிடுறேன். கொழல்னா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா. கொடை வினானா ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா. ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். கொழல் வினானா இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. இப்போ கடைக்கு போகிறீங்க, கடையில் போய் கடைக்காரர்கிட்ட பருப்பு இருக்கா, சீனி இருக்கா, இப்போ தீபாவளி வருது இல்லையா, கடையில் வந்து அந்த வெடி கடைக்கு போகிறீங்க, சங்கு சக்கரம் இருக்கா, புஸ்வானம் இருக்கா, அணுகுண்டு இருக்கா கேட்குறீங்க இல்லையா. அப்போது அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? அந்த பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. ஜவுளி கடைக்கெலாம் போகிறீங்க, அந்த பேண்ட் இருக்கா, இந்த பேண்ட் இருக்கா, இந்த சட்டை இருக்கா, அந்த சட்டை இருக்கா கேட்குறீங்கல்ல. இதெல்லாம் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. அப்போ இது கொழல் வினா. கொழல் என்றால் வாங்குதல், கொடை என்றால் கொடுத்தல். ஏற்கனவே கர்ணன் சொல்லியிருக்கோம், கொடை வள்ளல் சொல்லியிருக்கோம். அடுத்தவங்களுக்கு அவனுடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை, ஒரு கை கொடுத்தால் இன்னொரு கை அவனுக்கு அந்த கைக்கு கூட தெரியாத அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பானா, அந்த அளவுக்கு அதான் கொடை. கொடை என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. இப்போ ஒரு ரோட்டில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, ரொம்ப பசியோடு உட்காந்துருக்கிறாரு, உங்கள் கையில் சாப்பாடு வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த பக்கமாக நீங்கள் போகிறீங்க, அந்த பெரியவர்கிட்ட ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவர் சாப்பிடலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கையில் இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க? கொடுக்க போகிறீங்க. இதுதான் கொடை வினா. ஐயா உணவு வேண்டுமா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறது தான் கொடை வினா. கொடை வினான்னா அப்போ என்ன? ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படும் வினா. அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக கேட்குறோம், அந்த பொருளை கொடுக்கும் பொருட்டு கேட்கப்படும் வினா. இது கொடை வினா. ஏவல் வினா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஏவல் வினா. ஏவல்னா என்ன? ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கப்படும் வினா. ஏவுதல் என்றால் கட்டளைன்னு அர்த்தம். ஒரு செயலை செய்யுமாறு கேட்கப்படும் வினா. என்னது? இப்போ அம்மா பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, இப்போ அந்த கடைக்கு போய்ட்டு வா, கடைக்கு போய் தக்காளியில் வாங்கிட்டு வா. அப்போ என்ன சொல்கிறது? தக்காளி வாங்கிட்டு வா, ஜீனி வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வான்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. இல்லைன்னா மேலே ஏறி ஒரு பொருளை இறக்கு அப்படின்னு பையனை கூட்டி சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக சொல்கிறாங்க? ஒரு செயலை செய்யுமாறு கேட்கப்படும் வினா. சரிதானா? இப்போ மேலே ஏறி அந்த பெட்டி எடுத்துருவியா, இந்த கடைக்கு போய் இந்த தக்காளி வாங்கிட்டு வந்துடுறியா, இந்த பருப்பு வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு அவனிடம் கேட்கப்படும் வினா. ஒரு செயலை செய்யுமாறு கேட்கப்படும் வினா ஏவல் வினா. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வினா வகை. இப்போ வினா வகை மொத்தம் வினா 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். அவை அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அப்போ வினா 6 வகைப்படும். அறிவினானா என்ன? தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்திருக்கிறார்களா என்பதன் பொருட்டு கேட்கப்படும் வினா. அதாவது ஆசிரியர் மாணவனிடம் கேட்கப்படும் வினா. அடுத்தது அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. மாணவன் ஆசிரியரிடம் கேட்கப்படும் வினா. ஐய வினானா என்ன? சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா? சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா. கொழல் வினானா என்ன? ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொழல் வினா. கடைக்காரர்கிட்ட போய் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும். அவர்கிட்ட போய் வேறு எதாவது கேட்கக்கூடாது.
கடையில் என்ன இருக்கோ அந்த சாமானை பற்றி கேட்கணும். ஐயா உனக்கு அறிவு இருக்கா கேட்டால் செவுட்டில் அடிச்சு விடும். சரியா? அடுத்தது கொடை வினா. கொடை வினான்னா என்ன? ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்கப்படும் கேள்வி. ஐயா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறது. ஏவல்னா என்ன? ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கப்படும் வினா. இப்போ அம்மா பையன்கிட்ட சொல்கிறது, கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வரையாப்பா அப்படின்னு கேட்குறது ஏவல் வினா. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வினா வகை. வினா 6 வகைப்படும். அவை அறிவினா, அறிய வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. 2 மார்க்கில் கேட்பாங்க. பெரிய கேள்வியில் கேட்டாங்கன்னா விளக்கமாக இதை எழுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விடை வகை. வினா வகை 6 வகைப்படும் பார்த்தோம். இங்கே விடை 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். என்ன சார் 6 வகை 8 வகை? பயப்படாதீங்க, எல்லாம் ஈஸி தான். பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அந்த விடை என்னதெல்லாம் பார்ப்போம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அப்போ விடை 8 வகைப்படும். அவை சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. சரியா? இப்போ விடை வகை மொத்தம் 8. ஒன்று ஒன்றா பார்ப்போம். சுட்டு விடைனா என்ன? சுட்டி கூறும் விடை. நான் இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் தெருவில் இருக்கிறீங்க. அந்த தெருவில் ஒருத்தர் புதுசாக தெருவுக்குள்ளே வராரு. ஒரு அட்ரஸ் கையில் வச்சுருக்கிறாரு. இந்த அட்ரஸ் அவங்கக்கிட்ட காமிச்சு, ஐயா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் இருந்து அந்த தெரு திரும்பின உடனே அந்த வீட்டுக்கு பண்ணுவீங்களேன். உடனே அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஐயா இப்படி போங்க அப்படின்னு உங்கள் விரலை காமிச்சு சுட்டி காமிப்பீங்களா இல்லையா? உங்கள் விரலை காண்பித்து இந்த பக்கமாக போங்க, வலை பக்கமாக போங்க, இடப்பக்கமாக போங்க என்று சுட்டி அந்த சுட்டி காமிச்சு விடை சொல்வது தான் சுட்டு விடை. இப்போ கடை தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா வலை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காமிப்பது. சுட்டி காண்பிக்கும் விடைக்கு சுட்டு விடை என்று பெயர். மறை விடைனா என்ன? மறுத்து கூறும் விடை. அது என்ன மறுத்து கூறுதல்? வீட்டில் இப்போ அம்மா கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க. கடைக்கு போறியா தம்பி? போக மாட்டேன், ஜாலியை பாரு அப்படின்னு எதிர்த்து சொல்கிறது அதுதான் மறை விடை. இப்போ நம்ம பையன்கிட்ட வந்து நமக்கு ஆசிரியர் கேட்டாங்கன்னா எல்லாம் என்ன படிச்சிட்டியா? சார் நான் ஒன்றும் படிக்கலை சார். அப்போ நான் வந்து அந்த எதிர்த்து சொல்கிறது, இப்போ அம்மாட்ட சொல்கிறது, ஆசிரியர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் அம்மாட்ட சொல்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஆசிரியர் அப்படி சொன்னால் அவர் அதுக்கப்புறம் நடக்குதே வேறு, அப்படி தானே? இப்போ ஆனால் அம்மாக்கிட்ட சொல்லலாம், கடைக்கு போவியா? அதெல்லாம் போக முடியாது, ஜாலியை பாருன்னு சொல்கிறது. அப்போ மறுத்து கூறும் விடை மறை விடை. சுட்டு காண்பித்தால் சுட்டு விடை, மறுத்து கூறினால் அது மறை விடை. கடைக்கு போவாயா? சரிதானா? ஒரே கேள்வி வச்சுக்கிட்டே நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம். இதை செய்வாயா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிடுவோம். இதை செய்வாயா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த விடைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எல்லா விடைக்கும் விடை கிடச்சிடும். அந்த சுற்று விடை விட்டுருங்க, மற்றதுக்கெல்லாம் விடை கிடச்சிடும். இதை செய்வாயான்னு கேட்டால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மறை விடை. நேர் விடைனா என்ன? உடன்பட்டு கூறுதல், அதாவது ஒத்துக்கிறது. சரியா? இது செய்வாயா என்னும் கேள்விக்கு செய்வேன் என்று சொல்லுதல். இல்லை கடைக்கு போவியா? கடைக்கு போகிறேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்கிறது. அதாவது இசைதல், ஒத்து போகுதல், சரி என்று சொல்லுதல். அதுதான் நேர் விடை. இப்போ மறையும் நேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏவல் விடை. இது செய்வாயா என்று கேட்டால் அதுக்கு நீயே செய் அப்படின்னு எதிர்த்து சொல்கிறது. இதுதான் ஏவல். கட்டளை பொருள் இருக்கணும், அது எதிர் மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லணும்? மாட்டேன் என்று மறுப்பதை கட்டளையாக கூறுதல். இதை செய்வாயா என்று கேட்ட பொழுது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஏவல் விடை. ஏவல்னா கட்டளை பொருளில் பதில் சொல்கிறது. செய்வாயா அந்த ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, எல்லா இந்த விடைக்கும் பதில் வந்துடும். இது செய்வாயா என்னும் கேள்விக்கு நீயே செய்யன்னு சொன்னால் அது ஏவல் விடை. வினா எதிர் வினாதெல்லாம் என்ன? ஒரு கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்குறது. இல்லை காலையில் சாப்பிட்டியா? மணி 10 ஆகுது, இல்லை இன்னும் சாப்பிடாமல் இருப்போம்மா அப்படின்னு நம்ம என்ன செய்யுது? பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறது. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்குறது. இன்னொரு இல்லை ராத்திரி தூங்கினியா? இல்லை என்ன உனக்கு லூஸா? ராத்திரி வேணா தூங்காமல் இருப்பானா? அப்போ பதில் கேள்வி கேட்குறது. என்னுடன் ஊருக்கு வருவாயா? உங்கூட மனுஷன் வருவானா? பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டால் அது வினா எதிர் வினாதல். வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டால் அது ஒரு கேள்விக்கு இன்னொரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறது.
உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல்னா என்ன? நடந்ததை சொல்லணும். நடந்ததை சொல்லணும். இதை செய்வாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், என்னாலாம் செய்ய முடியாது அந்த வேலையை. எனக்கு வேலையை செஞ்சோன்னே எனக்கு கால் ஏற்கனவே நான் கீழே விழுந்துட்டேன். கால்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, காலில் அடிபட்டுருக்கு. அதனால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு தனக்கு நடந்ததை சொன்னால் அது உற்றது உரைத்தல். இந்த உற்றது உரைத்தலும் உருவது குரலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம். என்னது? தனக்கு நடந்ததை சொன்னால் அது உற்றது உரைத்தல். இனிமேல் நடக்க போகிறத சொன்னால், இல்லை அந்த பெட்டியை கீழே இறக்கு, அம்மா எப்பதான் தண்டி பெட்டி, இது இறக்கினா எனக்கு கையெல்லாம் வலிக்கும்பா. அப்போது தனக்கு நடக்க போகிறத சொல்கிறது. செய்ய மாட்டான் ஜோம்பேறி, ஆனால் எப்படி சொல்கிறான், அப்பா எவ்வளோ பெரிய பெட்டி, இதை கீழே இறக்குனா எனக்கு கையிலும் வலிக்கும்ல அப்படின்னு அந்த கேள்விக்கு மாற்றி சொல். இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. இப்போ உற்றது உரைத்தல் விடைனா என்ன? இதை செய்வாயா என்னும் கேள்விக்கு எனக்கு கால் வலிக்கிறது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது. அப்போ உருவது குரல் விடைனா என்ன? இதை செய்வாயா என்னும் கேள்விக்கு எனக்கு கால் வலிக்கும் என்று இனிமேல் நடக்கப் போவதை சொல்லுவது. அதுதான் உருவது குரல். உருவது குரலுக்கு உங்களுக்கு நல்லா சோம்பேறியை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வலிக்கும்லா அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா இனமொழி. இனமொழின்னா என்ன? நான் ஒரு கேள்வி கேட்டால் நீ அதுக்கு பதிலாக அதுக்கு இனமான வேற ஒன்று சொல்லணும். அதுக்கு இனமானதை சொல்லணும். என்னது? உனக்கு கதை எழுத தெரியுமான்னு நான் கேட்குறேன். உடனே நீ என்ன சொல்லணும்? எனக்கு கற்று எழுத தெரியும்னு சொல்லணும். இல்லை காலைல இட்லி சாப்பிட்டியா, இல்லை பூரி சாப்பிட்டேன். இட்லி பூரி இதெல்லாம் வந்து இனம். சரியா? கதை கற்ற இதெல்லாம் இனம். மாற்றி இனம் இல்லாமல் வேற ஒன்று சொல்லக்கூடாது. இல்லை உனக்கு கற்று எழுத தெரியுமா, நான் காலைல பூரி சாப்பிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு கவிதை எழுத தெரியுமா, நான் காலைல இட்லி சாப்பிட்டேன் அப்படி மாற்றி இனம் இல்லாத சொல்லக்கூடாது. அப்போது நான் கேட்ட கேள்விக்கு அதற்கு இனமான வேறு ஒன்றை கூறுவது. இப்போ கடையில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், கடையில் போய் ஒரு மாத்திரை கேட்குறீங்க, மெடிக்கலுக்கு போகிறீங்க, அந்த மாத்திரை இல்லை, ஆனால் அதே மாத்திரை வேறு ஒரு கம்பெனி மாத்திரை இருக்குது, அதை வாங்கிட்டு போங்க, ரெண்டு ஒன்று தானே கடைக்காரன் வேறு ஒரு பிராண்டட் தருவோம். பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நீங்கள் பலசர கடைக்கே போங்களேன். பலசர கடைக்கு போய் நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்க, இப்போ ஜீனி கேட்குறீங்க அப்படின்னா, ஜீனி இல்லை மண்டாவில் வாங்கிட்டு போ, இல்லைன்னா கருப்பட்டி வாங்கிட்டு போன்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது இனமான ஒன்றை அந்த கடைக்காரன் சொல்லுவோம். இல்லைன்னே கடைக்காரன் வாயில் வரவே வராது. பார்த்துருக்கீங்களா? துவரம்பருப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாசிப்பருப்பு இருக்குமா. அப்போது அதுக்கு இனமான ஒன்றை பதிலாக கூறுவது, கடையில் போய் கேட்குறது. இப்போது இந்த இனமொழின்னா என்ன? ஒரு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது. உனக்கு ஆட தெரியுமான்னு கேட்டால் எனக்கு பாட தெரியும்னு சொல்கிறது. இனம், அதுதான் இனம். சரியா? அப்போது விடை வந்து மொத்தம் 8 வகைப்படும். அந்த விடை மொத்தம் 8 வகைப்படும். அவை சுட்டு மறை, நேர், ஏவல், வினா, எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது குரல், இனமொழி. இப்போ இதில் சுட்டு விடைன்னா என்ன சொன்னோம்? சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. இந்த இந்த பக்கத்தில் இந்த கடைத்தெரு எங்கே இருக்குது, இல்லைன்னா அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்படி போங்க, வலை பக்கம் போங்க, இடப்பக்கம் போங்கன்னு சுட்டி காண்பிப்பது, அது சுட்டு விடை. மறை விடைனா என்ன? மறை விடை நேர் விடை இந்த ரெண்டும் ஒன்று போல். மறை விடைனா என்ன? இது செய்வாயா என்னும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது. நேர் விடைனா என்ன? உடன்பட்டு கூறுதல், அதாவது ஒத்துப்போகுதல், சரி என்று சொல்லுதல், அதுதான் நேர் விடை. கடைக்கு போவாயா, நான் கடைக்கு போவேன். இது செய்வாயா, இது செய்வேன். இதை செய்வாயா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும். இந்த விடைக்கு ஃபுல்லாகவே பதில் கிடச்சிடும். இப்போ மறைக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இது செய்வாயா, இது செய்ய மாட்டேன். அடுத்து நேர் விடைக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இதை செய்வாயா, கட்டாயம் இதை செய்வேன். அப்போ நேர் விடை. ஏவல், இதை செய்வாயா, இது நீயே செய்யன்னு சொல்கிறது. ஏவல்னால் திரும்ப அந்த ஒரு கட்டளை பொருளில் பதில் சொல்கிறது. சரியா? அடுத்து வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல்னால் ஒரு வினாவுக்கு இன்னொரு கேள்வியை நீ கேட்குறது. இதை செய்வாயா, இது செய்யாமல் இருப்பேனா, சாப்பிட்டாயா, சாப்பிடாமல் இருப்பேனா, தூங்கினாயா, தூங்காமல் இருப்பேனா. அப்போ ஒரு கேள்விக்கு பதில் இன்னொரு கேள்வியை கேட்குறது. உற்றது உரைத்தல், உருவது குரல் இந்த ரெண்டும் ஒன்று போல். உற்றது உரைத்தல்னால் நடந்ததை சொல்கிறது. இதை செய்வாயா அப்படின்னா கால் வலிக்கும்னு சொல்கிறது. இதை செய்வாயா, அடுத்து உருவது குரல், இதை செய்வாயா அப்படின்னு கேட்டால் எனக்கு இனிமேல் கால் வலிக்கும்னு சொல்கிறது.
எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கால் வலிக்கிறது, அதனால் வந்து வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னால் ஊட்டுறது உரைத்தல். இந்த பெட்டியை கீழே இறக்கினா கை வலிக்கும், அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உருவது குரல். இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. இனிமேல் எனக்கு கை வலிக்கும். இப்போது அந்த உற்றது உரைத்தல்னா, எனக்கு ஏற்கனவே கால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கால் வலிச்சுக்கிட்டு இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறது. இனமொழினா என்ன? ஒரு கேள்விக்கு இனமான மற்றொன்றை விடையாக சொல்லுதல். உனக்கு ஆட தெரியுமான்னு கேட்டால் எனக்கு பாட தெரியும் என்று சொல்லுதல். ஆகவே மாணவர்களே, கொஞ்சம் இந்த வினா வகையும் விடை வகையும் கொஞ்சம் தெளிவாக என்ன செய்யுங்க, படித்து வச்சுக்கோங்க. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். தனித்தனியாக 2 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா தனித்தனியாக பெரிய கேள்வியிலையும் கேட்கலாம். வினா எத்தனை வகைப்படும்னு கேட்டால் விளக்கமாக எழுதுங்க, விடை எத்தனை வகைப்படும்னு கேட்டால் அதையும் விளக்கமாக எழுதுங்க. சில நேரம் 2 மார்க் கேள்வியில் உள்ளேருந்து கேட்கலாம். உள்ளேருந்து கேட்டாங்கன்னா அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா அந்த மாதிரி அந்த இதை கொடுத்து இது என்ன வினா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எழுதணும். அந்த மாதிரியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். எனவே மாணவர்களே, இதை 1க்கு 2 முறை நன்றாக போட்டு கேளுங்கள். எல்லாம் வந்து கஷ்டமாக கிடையாது, எல்லாமே சுலபந்தான். 1க்கு 2 திருப்பி கேட்டிங்கன்னா இதை ஈஸியாக படிச்சிடலாம். சரி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் நம்ம என்ன செய்வோம், பொருள்கோளை பற்றி படிப்போம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போமா?